ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மண்டே மார்னிங் எங்கள் வீட்டில் நெத்தலி மீன் வாங்கியிருக்கோம். நெத்தலி மீனுக்கு கொஞ்சம் சீரகம், அப்புறம் இது வந்து ஓமம். ஓமம் வந்து நெத்தலி மீனுக்கு நல்லது. ஆக்சுவலாக நெத்தலி மீன் வந்து கேஸ், அதனால தான் நம்ம வந்து ஓமம் ஆட் பண்ணுறோம். ஓமம் ஆட் பண்ணால் அது வந்து கேஸ் ரொம்ப அளவு நமக்கு வந்து இதாக இருக்கு. ஸோ லைட்டாக ஃப்ரை ஆகிட்டோன்னே கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம், மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய், ஸோ நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த ஓமம், ஜீரகம், வெந்தயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கணும். நெத்தலி மீனுக்கு ஃபஸ்ட் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஸோ எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, மிளகாய், மாங்காய் ஆட் பண்ணுறோம். மீன்கறிக்கு தேவையான மசாலா, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, அப்புறம் மஞ்சள் பொடி. இதை தக்காளி, மிளகாய் கூட ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ நம்ம மிளகாய் பொடி நல்லா அந்த எண்ணெயில் வதங்கி அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுக்கணும். நல்லா தெரிஞ்சு வந்த உடனே எண்ணெய்லாம் நல்லா தெரிஞ்சு வந்தோடனே மறைச்சி வச்சுக்க தேங்காவை ஆட் பண்ணுறோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். நான் இதில் புளி சேர்க்கல, மாங்காய் சேர்த்துருக்கனால புளி சேர்க்கலை. கறி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம கழுகி வச்சுருக்க மீன் ஆட் பண்ணுறோம். மீன் கறி நல்லா கொதிச்சு வந்தோன்னா அதில் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வத்துற வரைக்கும் வச்சு இறக்கணும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.